Hi, hello friends. Welcome back to my channel. So, எல்லாமே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்மளோட தமிழ் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் விருதுநகர் பிரான்ச்சில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே அவரோட ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க ரிசல்ட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. சில பேருக்கு 3 மாதத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு, சில பேருக்கு 6 மாதத்துக்கு வந்திருக்கு, சில பேருக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் ஃபுல் ரிசல்ட்டே வந்திருக்கு. சரிங்களா? ரிசல்ட்டை போட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இவருக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் பண்ணோன்னா 2500 கிராஃப்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட்டு போட்டு பண்ணோம். ஸோ பேக்கில் வந்து டோனர் வந்து சூப்பராக இருந்தனால ஸோ பேக்லேருந்து எடுத்து பண்ணியாச்சு. ஸோ பேக்கில் டோனர் வந்து ரொம்ப டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்தனால ரிசல்ட்டுமே அதிகமாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இனி வரும் காரணங்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக நிறைய ரிசல்ட்ஸ் வீடியோ போட போகிறோம். ஸோ பயங்கரமான ரிசல்ட்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதே வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடிட் பண்ண டைமில் தான் வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிசல்ட் வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்கப்க்கு முன்னாடி பிரேக்கப்க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. வல்லவன் படத்துல ஒரு டயலாக் வரும். சோ அப்பியரன்ஸ் வச்சு பேசுவாங்க. அதை வச்சுதான் இந்த வீடியோவை அவர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் ஓவரா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. வாழ்க்கையில நம்ம சில தோல்விகளை ஃபேஸ் பண்ணிருப்போம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் போகும். அப்படி வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நம்மள நாமளே எந்த அளவுக்கு லவ் பண்றோம், நம்மளே எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா யாரும் புதுசா வெளியில இருந்தா வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணியோ நம்மள வந்து சேஞ்ச் ஓவர்க்கோ கொண்டெல்லாம் போக மாட்டாங்க. நாம தாங்க நம்மள பாத்துக்கணும். தமிழ் நேச்சிட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து அக்டோபர் மாதம் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2500 கிராஃப்ட் வச்சுருந்தேன் ஃப்ரெண்டில். நல்ல ரிசல்ட்டு. டீம் மெம்பர்ஸும் நல்லா பண்ணாங்க. டெக்னீஷியன்ஸும் ரொம்ப நல்லாவே நமக்கு புரிகிற மாதிரி எல்லாமே சொல்லி நல்லா பக்காவாக பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வீடியோ பார்த்து போய் நம்புறேன். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மெயினான காரணம்னா ஸோ பின்னாடி வந்து பேக் டவுன் நல்லா இருந்தனால ரிசல்ட்ஸ் வந்து அட்டகாசமாக வந்திருக்கு. ரெண்டாவது இவர் வந்து மினாசிலுக்கு யூஸ் பண்ண கிடையாது, பயோடெக்ஸ் அப்படி யூஸ் பண்ண கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக தான் வந்தது. சரிங்களா? அது காரணம் என்னென்னா பின்னாடி இருந்து முடி வந்து புது ஃபாலிக்கலை எடுத்து முன்னாடி வைக்கிறனால அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது. பிஆர்பியோ ஜிஎப்சியோ மினாசிலோ பயோடெக்ஸ் அப்படி போட்டு எதுவுமே தேவைப்படாது. ஸோ முடி வச்சா வளரும். சரிங்களா? ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த மினாசிலோ பயோடெக்ஸ் அப்படி போட்டு சஜஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்டாக வருமே தவிர உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நிப்பாடுற அதெல்லாம் கொட்டி போகிறோம். சரிங்களா? அதை தான் வந்து நம்ம கிளினிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னை வரைக்குமே எந்த ஒரு பேஷண்ட்டுமே பயோடெக்ஸ் அப்படி ரெஃபர் பண்ண கிடையாது. ஸோ மினாசில் வந்து கொடுத்து யூஸ் பண்ண வச்சதும் கிடையாது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாமே காமிச்சது, இதுவரை நம்ம கொடுத்தது, இனிமேல் நம்ம கொடுக்க போகுது எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசல்ட் மட்டும் தான். சரிங்களா? நம்ம வந்து நேச்சுரல் டயட் மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சார்ட்டே நம்ம கொடுத்துறோம். சரிங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிங்க பிரதர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு 5 வருஷம் கழிச்சு முடி கொட்டிடுமா கேட்டதுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2019 மார்ச்சில் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019, 20, 21, 22, 23, 24 ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்ல 6 வருஷம் ஆச்சு. சரி நான் பண்ணி ஸோ பண்ணதுலேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ டோனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ டோனருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளோ டெம்பிள் பாருங்கள், அதுவுமே நல்லா எதுவுமே கொட்டலை. அப்புறம் ஃப்ரண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு டென்சிட்டி இன்னும் நான் மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள். ஸோ உடலில் வந்து ஹேர் ஃபால் ஆச்சு. அதுக்கு ரீசன் நான் சொல்லியிருப்பேன். மினாசில் நானும் யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை தப்பாக கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி திரும்ப விட்டனால முடி வந்து நல்லா இருந்த முடி கொட்டிடுச்சு. திரும்ப வந்து நான் பிஆர்பி ஜிஎப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி ஸோ நேச்சுரல் ஃபுட்டெலாம் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்னோடய முடியை வந்து திரும்ப வந்து நான் கம்பேக் வந்தேன் நான். ஸோ அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மினாசில் பயோடெக்ஸ் அப்படி மட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த 1.5 வருஷத்தில் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி வந்ததில்லை. எப்படின்னா ஒரு இது நான் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், நான் கூட பண்ணி 6 மாதம் ஆச்சு, ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொட்டிடுச்சு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொட்டிடுச்சு, அந்த மாதிரி வரவே இல்லை. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம மினாசில் கொடுக்காதனால அவங்களும் யூஸ் பண்ணல. ஸோ நான் சொன்ன மாதிரி மினாசில் யூஸ் பண்ணி விட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து முடி வந்து கொட்டிட்டு திரும்ப வந்து செகண்ட் ஹெச்டிக்காக நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ வேறு கிளினிக்கில் வந்து இன்னும் சஜஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இது நம்ம பண்ணுறதை ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.